ஹாய் வணக்கம். நான் பிரனா. கிளாஸ்மேட் இதில் வந்து நான் ஹீரோயினாக கலைன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கிளாஸ்மேட்டுன்றது 2 பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனால் கிளாஸ்மேட்னுவாங்க, 2 பேர் குடித்தா கிளாஸ்மேட்னுவாங்க. ஸோ கிளாஸ்மேட்ன்ற படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் காமெடி சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. 2 குடிகாரங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு டைரக்டர் சரவணசக்தி சார். இதில் அங்கேயே கண்ணன் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவருக்கு பேராக தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு குடிகாரன் அவன் வாழ்க்கையில் வந்து பட்ட அத்தனை அட்டூழியத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து திருந்துங்க, இல்லை இந்த படம் வந்து மதுவுக்கு எதிரானது அப்படி எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல்ஸ், அதாவது வீட்டில் உள்ள பெண்கள், அவங்க வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். எதனால் நான் சொல்கிறேன்னா, ஒரு குடிகாரனோட வாழ்கிற ஒரு மனைவி அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படியான சிச்சுவேஷனுக்கு ஆளாகிறாங்கன்றதை வந்து ஒரு கலைன்னு கேரக்டர் மூலமாக இந்த படத்தில் நான் வந்து த்ரோ பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் மயில்சாமி சார், அப்புறம் வந்து ஷாம் அண்ணா, கார்த்தி சார், இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பாடல் வரிகள், இந்த படத்தில் வந்து பாடல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர்ற பாடல்கள்லாம் வந்து ஈஸியாக மக்களுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு பாடலாக தான் நாங்கள் இப்போ கேட்டுட்ருக்கோம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில். அந்த டைமில் 90ஸில் வர்ற தேவா சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வர்ற பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட அதோட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் எனக்கு இது சொல்லியிருந்தாங்க பர்சனலி. ஸோ பர்சனலாக நான் வந்து சொல்ல போகிறது வந்து, இந்த பாடல்கள் வந்து ரொம்ப அருமையான பாடல் வரிகள் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளியில் போவீங்கன்னு 100% நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு அழுக வரக்கூடிய மாதிரி சீன்ஸ் தான் இதில் இருக்குது. அது வந்து நானாக சொல்லக்கூடாது. எவ்வளோதான் காமெடியாக இருந்தாலும் படத்தில் வந்து ஒரு சின்னதாக சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டை வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. திருப்தியாக நீங்கள் போகலாம். இந்த படம் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆனால் அதை சொல்கிறேன், நிறைய காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட்டு. இப்போல்லாம் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு படம், நம்ம வந்து கருத்துள்ள ஒரு படம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா காமெடியோடு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்வைஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் காமெடியோடு பார்க்கும்போது எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். காமெடி படம் அண்ட் சென்டிமெண்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் எனக்கு ஒரு டூயிட் சாங் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இந்த படத்தில். அதில் 2 லைன் மட்டும் பாடுறேன், நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் பாடுறேன். உசுரை பிடிச்சி உலுக்கி போட்ட மனச தன மயங்கி போனேனே ஓ நினப்புல. ஐம் சாரி, நான் ப்ராப்பராக வரல, ஆனால் இதுதான் டியூனு. மெலடி ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து ரெகுலராக கேட்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த காமெடினா ரொமான்டிக் சீன் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாலும் அந்த ரொமான்டிக் சீனு வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்ததால் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. சீரியஸான ரொமான்ஸ் தான், பட் எல்லாருமே வந்து ஷூட்டிங்கில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் எனக்கு அது கொஞ்சம் ஷை இல்லாமல் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்ல முடியும். அது என்னுடைய ஒரு பெஸ்ட்டு அனுபவம். அண்டு படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு பெஸ்ட்டு லெசன் தான். இந்த படத்தில் அதாவது நான் வந்து இந்த ட்ரெய்லரு அப்புறம் இந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வந்து தான் எல்லாருமே எனக்கு அறிமுகம். ஆக மொத்தத்தில் அதுக்கு முன்னாடி வந்து ஹீரோ சாரை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் முதல்ல எங்கள் வீட்டாண்ட வந்து இந்த மாதிரி ஒரு சீனுன்னு சொன்னார்ல. அதே மாதிரி பாடலாசிரியர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நான் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கார் அவர். இல்லை அவர் ஊர் பூர்வீகம் எதுன்னு தெரியாது. அந்த டீ கடையாண்ட வந்து பழக்கம் எனக்கு அவர். ஆனால் இந்த படத்தில் பாட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. நான் ட்ரெய்லர் பார்த்து தான் நான் நினைக்கணும், சும்மா சீட்டில் உட்காந்து ஏந்து ஆடாதவனை கூட ஆட வச்சிடும், அந்த அளவுக்கு பாட்டு அருமையாக இருக்குது. ஹீரோ சாரை சொல்லவே வேணாம், தங்கமான மனிதர். இந்த ஒரு 3 நாளாக அவர் கூட ட்ராவல் பண்ணினே இருக்கேன். நல்ல
மரியாதையான மனிதர், நல்ல மனிதர். அதே மாதிரி சாம் சாரை சொல்லவே வேண்டாம். நமக்கு எதாவது தெரியலனாலும் டக்கு 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 டக்குன்னு காமெடி அடிச்சு விட்டுனே இருக்கார். அவர்கிட்ட இன்னும் நான் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஹீரோயின் மேடம் நல்ல சாஃப்டான கேரக்டர். ஆக மொத்தம் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறேன், இன்னும் படம் வேறு லெவலில் வருன்றது அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். கிளாஸ்மேட்ஸுன்ற இது வந்து படத்துக்கு எதுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்கன்றது வந்து இது ஒன்று, ஏன்னா இந்த படத்துக்கு இதுதான் வேணுன்றதுனால தான் வச்சுருக்காங்க. அதனால் கிளாஸ்மேட்டுன்றதுனால இந்த கிளாஸு இந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வந்து குடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த டைட்டில் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்படி வச்சா நல்லாயிருக்குன்றது தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது தான், மற்றபடி எனக்கு தெரியாது. இதை வந்து எதுக்கோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு கேட்டால் தெல்ல தெளிவான பதில் வரும். அதாவது என் ஓன் டைலாகே தான் இந்த படத்துலேயும் இருக்கும். இதுதான் தவறான விஷயம், இதுதான் எனக்கு படத்துலேயே டைலாகு. அப்புறம் இன்னொன்று, நான் யார் தெரியுமா, இதுதான். அது எந்த இடத்துல எப்படி போட்டிருக்காங்கன்றது தான் தெரியாது. வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அனைவரும் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. நான் யாருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாலை முரசு மூலியமாகவே சொல்லிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி, எம்ஜிஆர் நகர், பிஜிலி. வணக்கம் மாலை முரசு நேயர்களே. நான் நடிகர் சாம்ஸ். வருகிற பிப்ரவரி 23 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம். அந்த படத்தை இயக்கியிருக்கிறது குட்டிப்புலி சரவணசக்தி சார். படத்துடைய கதை நாயகன், தயாரிப்பாளர் அங்கேயர் கண்ணன் அவர்கள். அழகான ஒரு குடி ரிலேட்டட் படம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப பாடம் எடுக்கிற மாதிரி இல்லை. பலருடைய வாழ்க்கையில் இந்த குடிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. 2 குடிகாரர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாலியான மேட்டர்கள் எல்லாத்தையும் சொல்லி நல்ல ஃபன் ஃபில்டாக அப்படியே கொண்டு போய் லைட்டாக அப்படி இதயத்தை வருடுற மாதிரி ஒரு நெகிழ்வான சம்பவத்தோட ஒரு ஃபீலிங்காக முடிச்சிருக்காங்க. ஸோ அழகான ஒரு மருந்து, ஸ்வீட் கோட்டிங் டேப்லெட் சொல்கிற மாதிரி நல்ல கருத்தை நகைச்சுவையை கலந்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 23 எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் ஆள். குடும்பத்துக்காகவே மாங்குன்னு உழைச்சி ஃபாரினில் போய் அவங்களெல்லாம் கரை சேர்த்துட்டு தனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அது இந்த கொடியால் கோவிந்தா ஆனது எப்படி அப்படிங்கிறது என்னுடைய போர்ஷன்ஸ். ஒரு 5-6 சீன்கள் பட் சுவாரஸ்யமாக வந்திருக்கு. நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எனக்கு திருப்தியான ஒரு படமாக இருக்குது. இது இந்த படத்தில் வந்து மயில்சாமி சார் இருக்கார், டிஎம் கார்த்தி இருக்காங்க, பிரணான்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அபி நட்சத்திரான்றவங்க நடிச்சிருக்காங்க, மயில்சாமி. அதுன்னு நல்ல ஒரு டீம். சூப்பராக பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய சீனில் நான் வந்து மயில் சாரோட காம்பினேஷனில் நடிக்கலை. பட் நான் நடிக்கிற சீனில் மயில்சாமி சார் அப்படி என்னை பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். காம்பினேஷனில் நான் பேச அவர் பேச அப்படிங்கிற மாதிரி இல்லை. என்னோடய காம்பினேஷனில் இருந்தது ஃபுல்லாக ஹீரோ, அவருடைய நண்பர்கள், ப்ளஸ் டைரக்டர் சரவணசக்தி சாரும் நடிச்சிருக்கார். அதில் இவங்களோட தான் என்னுடைய காம்பினேஷன். அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்குற சீனு, வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு அம்மாவா தங்கச்சியா அப்படின்லாம் ஆட்கள் அப்படி தான் இருந்தது. இதில் எனக்கு இந்த படம் ரிலேட்டடாக மறக்க முடியாத ஒரு சீன் நான் நடித்ததில் அப்படின்னாக்கா, ஒரு தண்ணி அடிக்கிற இடம் எடுத்துகிட்டு ஒரு விஷயம் டைலாக் பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு டேவே எனக்கு அதில் தான் எடுத்தாங்க. ஒரு இதில் ஒரு சந்திரபாபு சாருடைய பாடல்களை போட்டு சும்மா ஆடுன்னு ஆடிட்டு என்னுடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் அலப்பறெல்லாம் கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது எடுத்துகிட்ருக்காங்க. கூட அந்த ஒயின் ஷாப் மாதிரியான செட்டப்பில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஒரே தண்ணி வாடை வீசுது, பயங்கர வாடை. என்னடா ரோலோட இவ்வளோ ஒன்றிட்டாங்களே, நான் ஒரு பாரில் தான் பேசுகிற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் நடத்தாங்க. பயங்கரமாக ஒன்றி நடிக்கிறாங்களே, வாடை தூக்குது. நான் சைடில் எதாவது பேசினா குறுக்க ஏதோ கமெண்ட்லாம் அடிச்சிட்ருக்காங்க. நான் ஜென்ரலாகவே தலைவா இருங்க, என் டைலாக் முடித்தவொன்னே சொல்கிறேன், ஏன் நாங்கள் சொல்லக்கூடாதா டைலாக்கு, நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்களா இப்படிலாம் கேட்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. எங்கே போகிற, இவர் தெரியுதா யாருன்னு, நான் கிடக்கார். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்படி நம்மள்ட்ட பேச மாட்டாங்களே, தெரியுமே அவங்களுக்கு, இப்படி குறுக்க பூந்து குட்டையை குழப்புறாங்களே. என்ன ஒரு மாதிரி என்ன டேரக்டர் அந்த டீம்கிட்ட, யார் சார் இவங்களாம் ஒரு மாதிரி நான்சிங்காக போய் போயிட்டுருக்குதே என்ன
சார் அவங்கெல்லாம் ஒரிஜினல் குடிக்காரங்க, இது டாஸ்மாகில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எது என்னது யோசிச்சு பாருங்கள். நான் மட்டும் ஏடா கூடமாக பேசி நான் டைலாக் பேசினதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் பேசணும் ப்ளீஸ், ஓகே, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு ஏதாவது சொல்லப்போ, ஏய் யாரை பார்த்து எடுத்து சொருகி இருந்தாங்கன்னா பாட்டில் அடித்து அல்லு இல்லை எனக்கு. ஏங்க ஒரு டாஸ்மாகில் இருக்குன்னு ஒரு செட்டப் போட்டு எடுக்க மாட்டிங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களாம் வச்சுக்கிட்டு ஒரிஜினலாக கொண்டு வந்து இறக்குவீங்களா அப்படி குறியாடங்கள்லாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது எனக்கு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த படத்தில் எனக்கு இருந்தது. ஒரு கொஞ்ச நாள் நடித்தேன், கொஞ்சம் சீன் தான் நடிச்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இது மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ஆக்சுவலாக அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு சந்திரபாபு பாட்டுக்கு நடனம் ஆடுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. உல்லாச மாதரை உலகத்தின் பாடரே ஆனந்தமாகி ஆரம்பமாகிய கல்யாணம் கல்யாணம் டும் 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 கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ அது ஆக்சுவலாக சந்திரபாபு சார் பாடின பாட்டு, அதுக்கு அவர் நடிக்கலை. பட் அந்த பாட்டு இந்த கதைக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருந்தனால, கல்யாணத்தை பற்றின ஒரு பாட்டு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் பாடுறதுனால அந்த பாட்டு இருந்தால் ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிட்டை போட்டு நடனங்கள்லாம் ஆடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்து சரவண சக்தி சார் நல்ல இது நான் சொன்ன பிட்டுகளெல்லாம் பண்ணி அதை கொஞ்சம் செதுக்கி இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள்லாம் பண்ணி நல்ல சுதந்திரம் கொடுத்து நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணி எடுத்தார். ரொம்ப அவரோட இணைந்து பயணிக்கணுங்கிற அளவுக்கு ஆசையாக இருந்தது. அவர் சொல்லிட்டார், சாம்ஸ் இனி அடுத்து நான் எடுக்கிற படத்துலலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாரு. நல்ல ஒரு துண்டை போட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பாளர் அண்டு கதை நாயகனாக நடித்த அங்கேயர் கண்ணன் அவர்களை பற்றி சிறப்பாக சொல்லியே ஆகும். ஏன்னா ஒரு கரெக்டான தன்னுடைய உருவத்துக்கும் அதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கதை. ஸோ மெசேஜ் ஓரியன்ட் படத்தை அழகாக ஜனரஞ்சகமாகவும் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு படத்தை கதை நாயகனாக நடித்து அந்த படத்தை தானே தயாரித்ததோடு மட்டும் அல்லாமல் அந்த படத்தை மக்களிடம் கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிசிட்டி வேலைகள்லாம் அவ்வளோ மெனக்கெடுறாரு. இப்போ நிறையா பேர் வந்து இந்த சின்ன படங்கள்லாம் தயாரிக்காதீங்க, அதெல்லாம் லாஸு, ரிலீஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வியூகம் இருக்குது. அப்படியே இவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியுங்கிறதுலாம் இல்லை, எல்லாத்தையும் உடைக்கிறது தான் நம்ம இது. அது மாதிரி சின்ன படங்கள் எடுக்கலாம். ஏன்னா நிறைய சின்ன படங்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சின்ன படங்களை ஆனால் வெறுமனே நானும் சின்ன படம் எடுத்தேன்னு சொல்லி ஏனோ தானோன்னு எடுத்துடக்கூடாது. நல்ல கதையம்சம், அதாவது பெரிய படங்கள் எப்படி பொருட்செலவால் ஒரு அசத்துறாங்களோ, பொருட்செலவெல்லாம் பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி பயங்கர ஃபைட்டு அது இது கன்னு ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி விட்டு பயங்கர சாத்துறாங்களோ, அதில் இருக்கிற விஷயத்தை சின்ன படங்கள் கதையில் போடணும். ஸோ அப்படி கதைகள் போடப்பட்ட கார்கி மாதிரியான, குட் நைட் மாதிரியான, தாதா மாதிரியான படங்கள் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. மக்களும் அதை கொண்டாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ மக்கள் நல்ல கண்டென்ட்டுக்கு, புதுசான கண்டென்ட்டுகளுக்கு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு வீடு பல திறமைகள் இருக்குது. ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தங்களுடைய திறமைகளை காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு தியேட்டருக்கு மக்கள் காசு கொடுத்து நேரம் கொடுத்து வந்து பார்க்கக்கூடிய மக்களை ஜஸ்ட் லைக் தட் வழக்கமாக அரைச்சமாக அரைச்சி ஒரு 4 பாட்டு 2 ஃபைட்டு கொஞ்சம் காமெடி அப்படின்னு போய் அசத்திட முடியாது. இப்போ காலம் மாறிடுச்சு. செமையாக அசத்தணும், வாவ் பின்னிட்டானுங்கடா அப்படிங்கணும். அந்த வாவ் சின்ன படத்துலையும் கிடைக்கும், பெரிய படத்துலையும் கிடைக்கும். மண் மாதிரி எடுத்த பெரிய படமும் ஊற்றி மூடுது, சூப்பராக எடுத்த சின்ன படமும் ஓடுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இருக்குது. ஸோ நல்ல கதையம்சம் உள்ள, மக்கள் ரசிக்கிற, மக்கள் வியக்கிற, மக்கள் பயப்படுற அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கணும். அதை எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பப்ளிசிட்டி மாதிரியான விஷயங்களையும் பண்ணி நல்ல பொருளுக்கும் விளம்பரம் தேவை அப்படிங்கிற மாதிரி நல்ல படத்துக்கும் விளம்பரம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு 1,00,000 ரூபாவில் படம் எடுக்கணும், 1 கோடி ரூபாவில் நீங்கள் படம் எடுக்கணும்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து 1 கோடி ரூபா பப்ளிசிட்டி மாதிரியான விஷயங்களுக்கு வச்சுக்கணும். ஸோ பட்ஜெட்டை நீங்கள் அப்படி தான் திட்டமிடணும். அப்படி பண்ணால் தான் சின்ன படங்களும் ஜெயிக்கும், கவனம் பெறும். ஸோ கதைகளையும் மெனக்கெடுங்க, கொண்டு போய் சேர்க்குற பப்ளிசிட்டி விஷயங்களையும் கவனம் எடுங்க. நிச்சயம் சின்ன படங்களும் ஜெயிக்கும். அதுக்கு இந்த கிளாஸ்மேட்ஸ் படம் ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பப்ளிசிட்டிக்கு அவ்வளோ மெனக்கட்டுறாரு அந்த தயாரிப்பாளர் கம் ஹீரோ அங்கேயர் கண்ணன். அவருக்கு உண்மையிலுமே என்னுடைய மிகப்பெரிய சல்யூட். இந்த படம் ஜெயிக்க வைக்கிற பட்சத்தில் இனி வரக்கூடிய சின்ன படங்களுக்கு அவர் ஒரு முன் உதாரணமாக இருப்பார். நிறைய பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியும். கரண்ட்டில் இப்படி நல்ல படமாகவும் எடுக்கணும், இந்தளவு பப்ளிசிட்டியும் கொண்டு போய் சேர்க்கணுமா, சூப்பர் அப்படின்னு ஒரு விஷயத்த இருக்கும். ஸோ நல்ல படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஊடக நண்பர்களும் நிச்சயமாக மனம் விட்டு பாராட்டிடுறாங்க. ஏன்னா
சலிச்சு போன கதைகளையும் எடுத்து அரைச்சமாவையும் அரைச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ ஊடக நண்பர்களை அசத்துற அளவுக்கு ஒரு கதையாக இருக்குன்னா டெய்லி அவங்க படம் பார்க்குறாங்க. அவங்க ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க ஒரு விமர்சனன்ற பேரில் அவங்க சொல்லும்போது நல்லா இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படம் பார்க்குறதுக்கு சில பேர் வரதான் செய்யறாங்க. ரொம்ப படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபேன்ஸ் தான் சண்டே படம் பார்க்கணும், இல்லை வீக்கெண்டில் படம் பார்க்கணுங்கிறவங்க எந்த படமாக இருந்தாலும் போவாங்க. ஆனால் நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த விமர்சனங்கள் நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக ஊடக நண்பர்கள் நல்லா இருக்குன்னு நிச்சயம் எழுத தான் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் ஓ நல்லா இருக்கா அப்படின்னு வரத்தான் செய்கிறாங்க. வந்த மக்களும் ஏய் அந்த படம் நல்லா இருக்குது, போய் பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதான் பாருங்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படம் பார்க்குற தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு ஆடியன்ஸும் துடிப்போடு தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டால் தான் ஈர்க்க முடியும். ஸோ அதை பண்ணிங்கன்னா எல்லா படமுமே ஜெயிக்கத்தான் செய்யும். ஓகே, படத்தை February 23 அன்றைக்கி கிளாஸ்மேட்ஸ் தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். வணக்கம். மாலை முரசு நேயர்களுக்கு என் இனியான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய பெயர் அங்கையர் கண்ணன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் இங்கே சென்னையில் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சினிமா ஆர்வம் சிறு வயதிலேருந்தே இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அது மூலமாக நான் பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் சின்ன வயதுலேருந்து நல்ல கதைக்களம் உள்ள படங்களையாக பார்த்து வளர்ந்தவர்கள். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்கும் இங்கவும் அப்படி ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாள் தாகம் ஒரு நல்ல கதைக்களம் அமைஞ்சு நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு கதையின் நாயகனாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முத்தாய்ப்பாக இயக்குனர் சரவண சக்தியை நான் ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தேன். ஒரு ஒன்லைன் சொன்னார், ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ இம்மீடியட்லி நான் எதையுமே யோசிக்கலை. அது இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது ரொம்ப போர் அடிக்காமல் நகைச்சுவை மிக்க ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஸோ இம்மிடியேட்லி லாக் பண்ணிவிட்டு உடனே நானும் இயக்குனர் சரவண சக்தியும் ஷூட்டிங்கு தயாராக கிளம்பிட்டோம். இந்த ட்ராவல் ரொம்ப சிரமமான ஒரு ட்ராவல் தான். பிகாஸ் நான் வந்து ஒரு ஜானரில் இருந்தேன். நான் எப்படின்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ப்ராப்பர் ஷேவ் இவெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக ஆஃபீஸ் கோயர் மாதிரி இருந்த என்னை வந்து ஒரு பக்கா குடிகாரனாக நீ இருக்கணும்னு சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டி இருந்துச்சு. நான் இப்போ இருக்கிற தோற்றத்தை கம்ப்ளீட்டாகவே வேறு ஒரு பரிமாணத்துக்கு நான் கொண்டு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அதுதான் இங்கே எனக்கு ஒரு டஃப் டாஸ்காக இருந்துச்சு. நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறத விட நான் வந்து ஒரு கதையின் நாயகனாக நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் கண்டிப்பாக நிறைவேறிருக்கு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த படத்தில் வர அந்த கேரக்டர் கண்ணன்கிற கேரக்டர் வந்து உங்களை எல்லாத்தையும் பிரதிபலிக்கும். மீன்ஸ் இந்த நேரம் குடிச்சிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களில் ஒருவனாக, உங்களின் நண்பனாக நான் அதை பிரதிபலிக்கிறேன். அந்த கதையை சுமந்துட்டு நான் போயிருக்கேன். இறுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். இந்த கதையும் சரி இந்த படமும் உங்களை எந்த வகையிலுமே வந்து ஏமாற்றாது. அதுக்கு நான் 200% கேரண்டி கொடுப்பேன். பிகாஸ் இந்த படத்தில் வந்து முக்கியமான அம்சமே வந்து நல்ல நகைச்சுவை. உங்களுடைய ஃபேவரட் நகைச்சுவை பிரியர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள், இசை பாடல்கள் சீர்காழி சிற்பியினுடைய வரிகளை 4 பாடல்கள், ஒரு மெலடி, 2 குத்துப்பாட்டு, ஒரு ஜாலியான ஒரு சாங்கு, ட்ராவல் சாங்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான பாடல்கள். ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பாடல்களை கேட்குற ஒரு பாட்டாக இந்த பாடல்கள் வந்திருக்கு. இசை வந்து பிருத்திவி அப்படிங்கிறவர் அமைச்சிருக்காரு. ஒரு ஒரு நல்ல வளர்ந்து வரும் இசையமைப்பாளரில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக கண்டிப்பாக அவர் வருவார். ரொம்ப அருமையான இசை அமைச்சிருக்காப்புல. நீங்கள் யூடியூப்பில் சாங்ஸ் இருக்குது, சரிகமாவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்கலாம். மிக மிக அருமையாக வந்திருக்கு சாங்ஸு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண்குமார் செல்வராஜ், நல்ல கேமராமேன். நடன இயக்குனர் திரு மாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் ஆடத் தெரியாதவர்களையும் ஆட வைத்து விடுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான நடன இயக்குனர். மற்றபடி எங்கள் டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாருமே வெரி ஸ்ட்ராங் அண்ட் பொட்டென்ஷியல். தேவ் டெலிவர்ட் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அருமையாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து நீங்கள் ஏன் தியேட்டரில் போய் நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். இது எளிய மனிதர்களின் உணர்வுகளை சொல்கிற ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. எல்லாமே கலந்து இருக்கும் இந்த படத்தில். காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு சேர்ந்த ஒரு படம். நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள்லாம் குடும்பத்தோடு போய் பார்த்து சிரித்து ரசித்து ஒரு நல்ல விஷயத்தோடு வெளியில் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தோம், ரசித்தோம் அப்படிதை தாண்டி ஒரு முக்கியமான மெசேஜை நீங்கள் சுமந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும்.
அந்த கிளைமேக்ஸில் கரையாத மனமும் கரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக வந்து உங்கள் கண்கள்லேருந்து வர வைக்கும். அது கடைசியில் ஆனந்த கண்ணீராக மாறி நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியே வருவீங்க. அதுக்கு கேரண்டியாக நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை எந்த வந்து சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக படம் பிடிச்சிருக்கோம். இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். நிறையா உடல் உழைப்பும் சரி, எங்களுடைய சார்ந்தவர் எல்லாரோடைய உழைப்பும் அபரிதமானது. இதை மக்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப பொறுப்போடும் சமூக அக்கறையோடு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்குறோம். இனிமேல் இது உங்கள் கையில் உங்கள் படமாக கொடுக்குறோம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த படங்கள் நல்ல வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த கிளாஸ்மேட்ஸ் படமும் நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற படமாக அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் மனதார நம்புகிறேன். அந்த அளவுக்கு இது எல்லா வகையிலையும் தகுதியான படம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வருகிற 23 அன்று உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படமாக, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்த மிகச்சிறந்த படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவராக ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கால் டாக்ஸி டிரைவர்னால் வந்து அஸ் யூஷுவல் அவங்களுடைய இன்றைக்கி பெரும்பாலானோரும் வேலையை முடிச்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா நாங்கள் பேசிக்கிறது இங்கே இந்த வன்குடிகாரங்களை பற்றி பேசுகிறோம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து சும்மா இந்த ஒரு நாளைக்கு கொஞ்சமாக குடிச்சிட்டு எந்த அலப்பறையும் பண்ண அவங்கள பற்றி நாங்கள் பேசலை இந்த படத்தில். வன்குடிகாரன் என்னென்னா எப்போவுமே வந்து தன்னை வந்து ஒரு போதை நிலையிலே வச்சுருப்பாங்க. அவன் போதையில் இருக்காங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அடுத்தவங்களால். ஆனால் அந்த நாளுடைய இறுதியில் வந்து அவன் வந்து அதிகமான போதைக்கு உள்ளே போயிடுவான். அது வரைக்குமே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு போதை சமநிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த போதை இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அந்த கேரக்டர் தான் இங்கே காட்டியிருக்கோம். அதாவது அவன் பேர் வந்து எங்கள் ஊர் சைடெலாம் வங்குடிகாரன்னு சொல்லுவோம். அந்த வங்குடிகாரனை பற்றிய கதை தான். தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து அவன் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வந்து ஒரு குடிகாரனாக வந்து நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் இல்லையா? நான் எப்படி அதுக்காக நிறையா ஒர்க் அவுட் ஹோம் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து என்னுடைய நடை, உடை, பாவனை, தோற்றம் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு அக்மார்க் குடிகாரன் மாதிரி நான் ஆனதுக்கப்புறம் தான் ஷூட்டே போனோம். அங்கே பார்க்குறவங்க எங்களுடைய ஒயின் ஷாப்பில் சக குடிகாரனாக தான் என்னை பார்த்தாங்க. சார் எனக்கு ஒரு பெக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது போக நான் ரோட்டில் போனால் கூட என்னுடைய ஏற்கனவே என்னை பாட்டுறவங்களால கண்டிப்பாக என்னை அடையாளமே காண முடியல. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ஒரு இயல்பான விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் சார். இந்த படத்தை இயக்குனர் குட்டிப்புலி சரவணசக்தி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நடிகர்கள், காமெடி நடிகர்கள் திரு டிஎம் கார்த்திக், திரு சாம்ஸ் அவர்கள், முக்கியமாக எங்கள் அண்ணன் மயில்சாமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய கடைசி படம் இது. அவர் கடைசியாக எங்கள் படத்தை தான் டப்பிங் பேசிட்டு போனாப்புல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு மிக ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனார். அவருடைய வாழ்த்தும் இந்த படத்துக்கு இருக்குது. மேலும் பிரணா அந்த படத்தினுடைய கதையின் நாயகியாக நடிச்சிருக்காங்க. அயலி அபி நக்ஷத்ரா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது போக அண்ணன் அருள்தாஸ் அவர்கள் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காப்புல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு அருமையான பொழுதுபோக்கு படமாக இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு குடும்பத்தோடு வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்த்து சிரித்து மகிழ்ந்துட்டு போகிற படமாக இருக்குங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக வருகிற 23 அன்று தியேட்டரில் வந்து சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்துட்டு போங்க. நன்றி.